ஒரு அரசனை பற்றி, அவனது வீரத்தை பற்றி, அவனுடைய அதிகாரத்தை பற்றி, அவனுடைய ஆட்சியை பற்றி யாராவது 1-2 புலவர்கள் சொன்னால் பரவாயில்லை. சிலப்பதிகாரம், பெருநராற்றுப்படை, பட்டினப்பாலை, 8 தொகையில் உள்ள சில பாடல்கள், கலிங்கத்து பரணி, பெரிய புராணம் ஆகிய பல நூல்களில் ஒரு அரசனை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பாடினார்கள் என்றால் அவனுடைய வீரத்தை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற நோக்குடன் பல பாடல்களை அவர்கள் அமைத்தார்கள் என்றால் அந்த அத்தனை பெருமையும் இவன் ஒருவனுக்கே சாரும். இவனுடைய புகழ் அந்த காலத்தில் எந்த அளவிற்கு பெரியதென்றால் கிபி 14ஆம் நூற்றாண்டு வரை பொத்தப்பி, நெல்லூர், சித்தூர் ஆகிய இடங்களை ஆண்ட அன்றைய தெலுங்கு சோழர்கள் நான் இந்த அரசனுடைய மரபு என்று தன்னுடைய கல்வெட்டுகளில் மகிழ்ச்சியாக கூறிக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, கன்னட நாட்டிலும் சிற்றரசர்கள் பலர் என்னுடைய முன்னோர்கள் மரபு இந்த பேரரசனுடைய மரபு என்று மிக மகிழ்ச்சியாக அவர்களுடைய கல்வெட்டுகளிலும் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். பிற்கால சோழராகிய விஜயலாயன் மரபினரும் தன் செப்பு பட்டயங்களிலும் கல்வெட்டுகளிலும் இந்த ஒரு பேரரசரை மகிழ்ந்து மகிழ்ந்து அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். இவ்வாறு பல புலவர்கள் பல பாடல்களின் வழியாகவும் பல நாட்டு அரசர்கள் இந்த அரசனின் மரபுதான் எங்கள் மரபு என்று மகிழ்ச்சியாக சொல்லிக் கொண்டதும் இந்த ஒரு மாவீரனுக்காகத்தான். தன்னுடைய வீர செயல்களால், தன்னுடைய பெருந்திறமையால், தன்னுடைய மதிநுட்பத்தால் ஒரு சிறு அரசாக இருந்த சோழ அரசை மாபெரும் சோழ பேரரசாக நிலைநாட்டிய ஒரு அரசன். இன்று வரலாற்றில் நாம் புகழ்ந்து புகழ்ந்து பேசக்கூடிய பல சோழ மன்னர்கள் இவருடைய வீரத்திற்கு முன்பு சிறு பிள்ளைகளாக தெரிவார்கள். இத்தனை புகழுக்கும் காரணமான அந்த அரசன் யார்? அந்த மாவீரன் யார்? ஆம், இவன்தான் திருமாவளவன், பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்ட கரிகால சோழன்.